இன்றைய ஆளும் கட்சியின் கைகள் ஆக்டோபஸ் மாதிரி எவ்வளவு விரிவான ஒரு ரீச்சை கொண்டது அப்படிங்கறத எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கறத மிக சரியான அளவில் புரிந்து கொண்டு அதை திருச்சி எப்பவும் போல பொய் பிரச்சாரங்களை செய்யறதுல விற்பனங்கள் வல்லவர்கள் அப்படின்னு திமுக மற்றும் சார்ந்தவர்கள் அனைவர்களும் எனக்கு நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த வல்லமைக்கு நான் தலை வணங்குறேன். தெலுங்கு மக்களை நான் இழிவாக பேசியதாக பொய் பிரச்சாரம் 100% பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பெருவாரியான பல மாவட்டங்கள்ல பெருவாரியான அளவுல தெலுங்கு மக்கள் இருக்காங்க. அவ்வளவு ஏன், என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு. என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் 2 கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். நான் தமிழச்சி. ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. வந்தேரி 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 என்று பிராமண சமூகத்தை சொல்லும் சுட்டி காட்டுபவர்கள் முதலில் தமிழர்களா என்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்வியை முன்வைக்கும் போது யார் யாருக்கெல்லாம் குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அங்கங்க அவசரப்பட்டு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறவங்க கிட்ட நல்லா எனக்கு புரியுது. என்னுடைய நண்பர்கள்னு நினைச்ச சில பேரு அவசரப்பட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க முன்னாடியும் பார்க்கல பின்னாடியும் பார்க்கல, நடுவுல மட்டும் பார்த்துட்டு யானைங்கிறது வெறும் ஈட்டி தான், யானைங்கிறது வெறும் இதுதான், கயிறு தான், யானைங்கிறது வெறும் பாம்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யானை மாதிரி இருக்கலாம், ஆனா அது யானை இல்ல. உண்மைங்கிறது ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. அந்த உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தங்களுடைய ஆதி வேரை பத்தி பேசினதும் அவங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துருச்சு. இத்தனை நாள் இவங்க மற்ற சமூகங்களை எல்லாம் அசிங்கமா பேசின போது, பிராமணர்களை இழிவுபடுத்தின போது, புலம்பெயர்ந்த உழைப்பாளிகளை எல்லாம் பானிபூரி பீடாவாயன்னு சொன்ன போது, இங்க இருக்கக்கூடிய மார்வாடி கம்யூனிட்டிகளையும் வடக்கிந்திய குழுக்களையும் மக்களையும் இவங்க நக்கலாக பேசும்பொழுது அதை மிகப்பெரிய ஒரு ஏதோ ப்ராக்ரெசிவா பெரிய ஒரு புரட்சியா பார்த்த மக்கள் தான் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசும்போது பொய்ய கைக்கு எடுத்திருக்காங்க.